இந்த ஒரு சில குழந்தைகளுக்கு கண்லெல்லாம் தெரியுதுன்றாங்களே ஆத்மாக்கள், அவங்க தெரியுறாங்களா? எஸ்பெஷலி தாத்தா பாட்டி, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு. ஆஸ் அ மீடியமாக நான் வந்து இந்த இவ்வளவு கால அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் மட்டும் இல்லை, ஆக்சுவலி பார்த்தா இந்த கொஞ்சம் மனதை தளர்வாக வைத்துக்கொள்கிற அந்த இயல்பு இருந்ததுன்னா, இந்த ரிசப்டிவிட்டின்னு இருக்கு இல்லைங்களா, ஆத்மாக்களை உணர்கிற ரிசப்டிவிட்டி, அது வந்து நிறைய பேருக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருக்குமே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை ஏதோ ஒரு இன்டலெக்சுவல் ரீசனிங்கவோ இல்லை ஒரு சயின்டிஃபிக் வார்த்தைகளை வச்சோ இது வந்து சூப்பர்ஸ்டிஷியஸ், இது முட்டாள்தனம் அப்படின்னு நாமளே அந்த கம்யூனிகேஷனை பிளாக் பண்ணிடுறோமோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. நிறைய பேருக்கு அது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக, ஏன்னா ஒரு வீட்டில் எடுத்துக்கிட்டு பேசுனாங்கன்னா அவங்க யாராவது ஒருத்தர் இல்லை அவங்களுக்கு தெரியும். இப்போ ரொம்ப சாதாரணமாக சொல்கிறது வந்து இல்லை எங்களுக்கு இவருக்கு வந்து மரணத்துக்கு முன்னாடி இந்த அவங்க வீட்டில் ஒரு மரண செய்தி வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவருக்கு அனுபவம் வரும், ஒரு சில கனவுகள் வரும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க வாசனைகள், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்மெல் எங்களுக்கு தெரியுது, அதே ஸ்மெல் ரிப்பீட் ஆகுது. அந்த மாதிரி வந்ததுன்னா அந்த வீட்டில் எங்களுக்கு வந்து உடனே கொஞ்ச நாளில் மரண செய்தி, ஒரு 2 வாரத்துக்குள்ளே மரண செய்தி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜை ஒரு சிலர் புரிஞ்சுக்கிறாங்க. எப்போவுமே நம்ம வந்து இது எப்படி நம்மளுடைய பாடி பில்ட் பண்ணும்போது ஒரே பொருளை திருப்பி திருப்பி நாம் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது, கைகளை திருப்பி திருப்பி யூஸ் பண்ணும்போது கைக்குன்னே ஒரு மெமரி உண்டாகுது, மசில் மெமரி உண்டாகுது, அண்ட் அதனால அது வந்து அது ஸ்ட்ரெங்தன் ஆகுது. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் டேலண்ட்டை ஹார்னஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது கண்டிப்பாக நம்மால் அந்த நிலையில் உணர முடியும். அது இன்சைட்டாக இருந்தாலும் சரி, இன்ட்யூஷனாக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த வர்ற அந்த முதல் நாளே நான் வந்து இது என்னமோ தெரில, இட்ஸ் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃபு, இது என்னமோ தெரில எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் பண்ணிட்டோன்னா அது வந்து பிரயோஜனப்படாமல் போயிடும். அதுக்காக அதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி சின்ன ஒரு, அதாவது வந்து ஒருத்தருக்கு யாருக்கோ கையில் தொடுற மாதிரி ஒரு உணர்வு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறமா எது எடுத்தாலும் அவங்க தொடுறாங்கன்ற மாதிரியே நம்மளுக்கு ஃபீல் வந்துடக்கூடாது. அதுவே நாம் வந்து இர்ரேஷ்னல் பிலீஃப் பக்கமும் போயிடக்கூடாது. ஸோ ஆனால் இந்த மாதிரி ஒரு சில அமானுஷ்ய விஷயங்கள் நடக்கும்போது நம்மளே நாம் கிராஸ் செக் பண்ணிக்கணும், மற்றவங்கக்கிட்டேயும் சொல்லி அதை புரிய வச்சுக்கணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்குது, அந்த நமக்கு எல்லாருக்குமே ஆற்றல்கள் இருக்குது. அந்த ஆற்றல்களை நீங்கள் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அதை வந்து அவங்க சொல்லும்போது அதில் ஒரு உண்மைத்தன்மை இருக்குன்னு நாம் நினைக்கிறனால இது ஒரு பெரிதாகுது. அதுவே ஒரு அடல்ட் வந்து சொல்லியிருந்தாங்கன்னா பொய் சொல்கிறாங்களா உண்மையாக சொல்கிறாங்க. இப்போது நம்ம வைஜா போர்ட்லேயே எடுத்துக்கோங்களேன், பாதி பேருக்கு மேலே அதை வந்து அவங்களா தள்ளிட்டு அதை பொய் சொல்கிறது தான் அதிகம். ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்கில் அவங்களா கிறுக்கி விட்டுட்டு எழுதுறது தான் அதிகம். நிறைய பேர் அப்படி பொய் சொல்கிறதும் இதுவும் அதிகம். பாதி பேர் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தெரியும் இது ஏதோ ஒன்று நான் எழுதலாமோன்னு நினைப்பாங்க, ஆனால் இது நான் எழுதலை, இது ஆத்மாக்கள் தான் எழுதுனாங்கன்னு சொல்கிறதுக்கு அவங்க நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, அது இப்படி எழுதுச்சு அப்படி எழுதுச்சுன்னு. பட் பேசிக்லி பார்த்திங்கன்னா நிறையா சைக்கலாஜிக்கல் டிஸார்டர்ஸ் இருக்கிறவங்களும் தன்னைத்தானே மீடியமாக நினச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொய்கள் சொல்கிற கேப்பபிலிட்டிஸ் அடல்ட்டுக்கு நிறையா இருக்கிறதுனால அவங்க சொல்கிறது உண்மைன்னு நமக்கு தெரியறதில்லை. குழந்தைகள் சொல்லும்போது உண்மைகள்னு நமக்கு புரிய வருது. ஸோ ஆத்தென்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால அதை நாம் ஏற்றுக்கிறோம். இப்போது கம்மிங் டு த தாட் தட் குழந்தைகளுக்கு அவங்க தெரிகிறாங்களான்னா நிறைய நேரங்களில் தெரிகிறாங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் பார்த்துருக்கேன். நான் எனக்கு நடந்த ஒரு சில அனுபவத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு சமீப காலமாக ஒரு நண்பர் இறந்துட்டார். அவர் தன்னுடைய குழந்தைக்கிட்ட, அந்த குழந்தை வந்து ஒரு 1.5 வயது 2 வயதிற்குள்ளே இருக்கிற குழந்தை, அந்த இறந்த காலகட்டங்களில் அவர் வந்து அந்த குழந்தை தூங்குது. அந்த குழந்தை வந்து தந்தையை இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதம் 2 மாதம் பார்க்க முடியல. 1 மாதம், ஏன்னா அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்தாருன்றதுனால குழந்தைய காண்பிக்கலை. அவங்க உறக்கத்தின் போது குழந்தை சிரித்து அவங்க தந்தைக்கிட்ட என்ன சொல்லி விளையாடுமோ அதை சொல்லி விளையாடுது. அப்பா
இல்லை டாடி அப்படின்னு சொல்லி விளையாடுது அந்த குழந்தை. அண்ட் அது வந்து சொல்லுது, அதுக்கு வந்து அவர் காலை அமுக்கிற ஹேபிட் உள்ளவராக குழந்தைங்க. இப்போ எல்லாமே நம்ம பெற்றோர்கள்லாம் வந்து நம்மளை நிறைய பேம்பர் பண்ணி நம்ம குழந்தைகளை பேம்பர் பண்ணி பார்த்துருக்கோம். நம்ம அப்பா அம்மா நமக்கு பேம்பர் பண்ணுறதை விட நாம் நம்ம குழந்தைகளை அதிகமாக பேம்பர் பண்ணுறோம். அப்படி அந்த குழந்தைக்கு காலை அமுக்கி விட்டுருப்பார் போல இருக்குது. அது அந்த குழந்தை வந்து அந்த 1-2 வயது குழந்தை அந்த தந்தையுடைய இதை சொல்லிட்டு டேடி கால் அப்படின்னு அந்த காலை டச் பண்ணி அது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுது உறக்கத்தின் போது. அது நினைவின் போது பகலில் அது தந்தையுடைய பேரை கூட கேட்கல. ஆனால் இரவு நேரத்தில் மட்டும் அது அந்த மாதிரி செய்யும்போது அது ஐயா கிட்ட கேட்கப்படும் போது இல்லை அவங்க தந்தை வந்திருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு நிரூபணமாக இருந்தது. ஐயா சொன்னது மட்டும் இல்லை, அந்த குழந்தையுடைய செயல்கள். இது மாதிரி நான் வந்து பல செயல்களை குழந்தைகள் கிட்ட நடக்கிறத இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கலானே தெரியாத மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அவங்களுடைய ப்ரெசன்ஸ் பார்க்கலாம். அனிமல்ஸ் கண்ணுக்கு. ஸோ குழந்தைகள்ன்றது ஒன்று, அடல்ட்ஸுன்றது அவங்களே டிஸ்ரிகார்ட் பண்ணிடுறாங்க. குழந்தைகளை பற்றி நம்ம பேசணும். அனிமல்ஸ்க்கு நாய்கள் கண்களுக்கு ஆத்மாக்கள் தெரிகிறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம். நல்ல ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, திடீர்னு பார்த்திங்கன்னா கெட்ட ஆத்மாக்களை பார்த்தா அவங்க பயந்து அலறது. அதாவது கெட்ட ஆத்மானா இந்த இடத்துல கெட்டதை பண்ணுறவங்கன்னு இல்லை, அவங்களுக்கு தெரியாத ஆத்மாவே ஸ்ட்ரேஞ்சர் சோல் மாதிரி அவங்களுக்கு. இதனிட யாரோ புதுசாக வர மாதிரி அதுவே அவங்களுக்கு வந்து வேறு உணர்வுகளை தூண்டு அவங்கள வந்து குறைக்க வைக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. அது உண்மைதான். ஆனால் எல்லாமே ஒரு பிளாங்கெட் கவரிங் பண்ணி எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட முடியாது. எல்லாமே பொய் அப்படின்னும் பிளாங்கெட் கவரிங் கொடுத்துட முடியாது. ஒரு சில விஷயங்கள் இதில் உண்மை இருக்குது. ஒரு சைக்காலஜிஸ்டாக பார்த்தா நிறைய விஷயங்கள் பொய்யாகவும் இருக்குது. ஸோ அதை பார்த்து அனலைஸ் பண்ணி எது உண்மை எது பொய்ன்னு நாம் தேர்வு செய்யணும்.